எல்லாருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம ஒரு ட்ரேட் எடுப்போமா? கோட்டக்ஸில் ட்ரெண்டு ஓவராலாக டவுன் ட்ரெண்டு. அது நம்ம ஒரு பை சைடு போமா? இந்த பை எடுத்துருக்க காரணம் என்னென்னா, மார்க்கெட் ஓவராலாக வந்து கரப்ஷன் ஆகி கோட் போட்டு காமிக்க ஹர்ஷான் லைனுங்க. வந்து இண்டிகேட்டர் ஃபுல்லாக தூக்கிட்டு வராது. பார்த்தீங்களா, இங்கே வந்து விற்கு கரெக்டாக இங்கே வந்து முடிஞ்சு. இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். அந்த இடத்துல முடிஞ்சோடனே எமோஷ்னல் ஆகக்கூடாது. நம்ம கரெக்டாக மார்க்கெட் எங்கே முடியுது அப்படிங்கிறத பார்த்து ட்ரேட் எடுக்கணும். இந்த இடத்துல முடிஞ்சுக்கணுன்னா நான் வந்து அப் சைடு போட்டேன். நான் இவ்வளோத்துக்கு நான் கோடு எதுவுமே போடலை. அந்த இண்டிகேட்டர் எதுவுமே இது பண்ணல. பார்த்தேன், ரைட்டு இப்படி வந்திருக்கு, புரிஞ்சிச்சு, ரைட்டு ஓகே அப்படின்ட்டு ஒரு ட்ரேடு பை போட்டு ப்ராஃபிட் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து மார்டிங்கல் போவோம். 41 போட்டுருவோம். சரி, 41. ஓகே, அடுத்து ஒரு ட்ரேட் எடுத்து காமிக்கேன். சப்போர்ட் எடுத்து இப்போ நான் வச்சிருக்க லெவலுக்கு மேலே முடிஞ்சிச்சுன்னா பை, இல்லாட்டா செல்லு போவோம். ஓகே, செல்லு போட்டுருவோம். இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கா, லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக்கு போயிட்டு ஃபில் பண்ணிட்டு ஃபயர் வேலி கேப்பு வந்துருந்தோன்னே மார்க்கெட் அகெயின் கீழே வரும், பவுன்ஸ் ஆகும். ஓவராலாக மார்க்கெட்டோட ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டு. இப்போ வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் வந்து மார்க்கெட் வந்து முடியும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து அப்படியே டேன் ஆகும். சொல்லுது விளங்குதா? கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கணும். நம்ம பார்த்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு ஓகே, நிறைய ட்ரேடு 16 ட்ரேடு கிட்ட எடுத்திருக்கேன்.
ஓகே. இதில் ஒரு 4 ட்ரேடு லாஸ் ஆகிருக்கும், பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம ஓரளவு ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இந்த மாதிரி இப்படி நான் அமுக்கிற மாதிரி அமுக்காங்க, அப்படி அமுக்கி தான் நிறைய லாஸ் சந்திச்சிருக்கேன். வருஷம் 3 வருஷமாக குப்பை ஓட்டியிருக்கேன். படிச்சுட்டேன், தெரிஞ்சிட்டேன். மணி மேனேஜ்மெண்ட் பண்ணாமல் லாஸ் பண்ணி அகெயின் ரொம்ப ப்ரெஷர் ஆகி போச்சு. அகெயின் செல்லு போயிருக்கேன். ஆனால் இது வந்து பை தான் ஆகும். மாற்றி போட்டேன். சொன்னோம்ல, பை தான் ஆகணும். பார்க்கணும் எங்கே முடியுது என்ன ஏதுன்னு பார்த்து போடணும். சும்மா ஏனாதோன்னா அடித்தா அப்படின்னு அப்படி தான் இருக்கும். லாஸ்ட்டில் தான் நிற்கணும் நம்ம எண்ட் ஆஃப் டேயில். இப்போ அகெயின் மறுபடியும் நிறைய ட்ரேடு பையை பார்த்து போடுறேன். பார்த்தீங்களா, மார்க்கெட்டு எவ்வளோக்குள்ளே கீழே கொண்டு போய் நம்மளை எப்படிலாம் ஏமாத்துறான்னு தெரியுதா? இது இப்போ எமோஷ்னலில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு லாஸு 2 லாஸில் இருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், மடத்தனத்தில் இப்படி தான். எங்கே போகுதுன்னே பார்க்காம மார்க்கெட்டு ஐயோ கீழே பார்த்து போகுது சர்ன்னு அப்படின்ட்டு சர நம்மளும் அடித்து விட்ருவோம். பார்த்தா அது அம்பட்டும் காலியாகி போயிடும். பார்த்தீங்களா, நான் கீழே வச்சு எடுத்துக்கிறதுனால தான் மார்ஜின் சேஃப்டி. நமக்கு எல்லாமே ஒரு 54 ட்ரேடில் மேக்ஸிமம் ஒரு 20-30 ட்ரேடாவது வின் ஆகிருக்கும். ஓகே, பார்ப்போம். இப்படி நான் எடுக்கிற மாதிரி எடுக்காங்க தயவு செஞ்சு. லாஸஸா ஓகே, ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஓகே ஃபைன். நான் எப்படி எடுக்கேன், அடுத்தடுத்து எடுக்கேன். அந்த மாதிரி நீங்களும் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க. ஓகே ஃபைன். இப்போ மார்க்கெட் பை ஆகும். நூற்றுக்கு 100 பை தான் ஆகும். காரணம் என்ன, இந்த இடம் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருந்திருக்கு. இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஆகி மேலே கரப்ஷன் ஆகிருக்கா, அதே மாதிரி இங்கே வந்து இந்த இடத்துலையும் முடிஞ்சு மார்க்கெட்டு மேலே தான் போயிருக்கு. அதேமாதிரி இந்த கேண்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாங்க செல்லர்ஸு. ஆனால் இங்கே வீக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4 கேண்டில்லே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீக் ஆயிடுச்சு. வீக் ஆகிடுச்சுனோன்னா அடுத்து என்ன ஆகும், பை தான் ஆகும். இது எப்படி இயங்குதுன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஹர்ஷான் லைன் வந்து ஒரு லைன் மட்டும் இருந்தாலே போதும், ஒரு கோடு 1 மினிட்டில் மார்க்கெட் எங்கே முடியுது, என்ன மாதிரி சப்போர்ட்டில் எப்படி முடியுது, அது என்ன ஆகுது அப்படிங்க பொறுமையாக நீங்கள் எப்படின்னு பார்க்க அடுத்த மூமெண்ட் ஆக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஓரளவு. போதும், இன்றைக்கி நம்ம ரொம்ப ட்ரேட் எடுத்துட்டோம், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஓகே ஃபைன், நமக்கு அது ப்ராஃபிட் தான். எப்படி நான் கரெக்டாக போட்டு எடுத்தேனா இல்லையா அந்த இடத்துல, அதான் மேட்ரு. இப்போ அடுத்தது இது எதுக்காக கீழே வருது அப்படிங்கிற காரணத்தையும் பார்த்துடணும். ப்ரீவியஸாக ஏதாவது இருக்கா, ரொம்ப இன்னும் ஓடிருக்கு. ஓகே ஓகே
market going to sell. ஆனால் கேப் அப்பாக இருக்குது, பை தான் ஆகும். அதான் அவசரப்படக்கூடாது. இந்த இடத்துல கரெக்டாக முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு, நான் தான் பார்க்கல, தப்பு என் மேலே தான். ஓகே, இப்போ லாஸை ரெக்கவர் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, அகெயின் பையை பார்த்து போவோம். நம்ம அது ஃபயர் வழி கேப் ஆயிருக்கா, மேலே வர போவோம்.